அது அவம், அது அவுதான் படிக்கணும். அதாவது ஆரஞ்சு எப்படி அகரத்தினுடைய உச்சரிப்புல படிக்கிறோம், அதே போல் இந்த ஓவம்ங்கிற அந்த ஓவல்ங்கிற வார்த்தைய அகரத்தினுடைய உச்சரிப்புல தான் படிக்கணும். சோ இந்த அகர உகரம் சேர்க்கும் போது அது முட்டையினுடைய வடிவம். அப்ப இது ஓவல் ஷேப். இந்த ஓவலும் நவமும் ஒன்றே. நவம்னா என்ன? சுழியம்னு சொல்லியிருக்கேனா, 9ன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? இந்த நவமும் இந்த ஓவலும் முட்டையினுடைய வடிவத்தை குறிப்பிடுவது. அடுத்தது இந்த பிர அப்படிங்கிற வார்த்தை, இந்த ஸ்பெர்ம்ங்கிற வார்த்தை, இந்த பிரம் அப்படிங்கிற வார்த்தையிலிருந்து உருவானதுதான் பிர அப்படிங்கிற வார்த்தை. பிரம் அப்படிங்கிற வார்த்தை இருக்கு இல்லையா, இந்த பிரம் அப்படிங்கிற வார்த்தையில உருவாகக்கூடியதுதான் ஸ்பெர்ம் அப்படிங்கிற வார்த்தை. சரியா? இந்த ஸ்பெர்மும் அதே போல் இந்த கருமுட்டையும், ஸ்பெர்மும் கருமுட்டையும் இணையக்கூடிய ஒரு ரகசியம் தான் பிரணவ ரகசியம். இந்த ஸ்பெர்ம் பிரம்மமும் இந்த நவமும் இந்த அவுமும், இந்த இரண்டும் இணையக்கூடிய ரகசியம் தான் பிரணவ ரகசியம். இப்பொழுது சொல்லுங்க, இந்த பிரணவ ரகசியம் யாருக்காவது தெரியுமா? எவ்வளவு படிச்சிருந்தாலும், எவ்வளவு பெரிய மருத்துவராக இருந்தாலும், ஒரு உயிர் எப்படி உருவாகுது, எப்படி வளருதுங்கிறது யாருக்காவது தெரியுமானா தெரியாது.